அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பச்சை சுண்டக்காவை ஒரு வத்த குழம்பு வைக்க போகிறேன். சுண்டக்காய் 100 கிராம் எடுத்து அதை தட்டி அதில் உள்ள விதையை எடுத்து கிளீர் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 100 கிராம் 2 பழத்தை சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு, மெடிக்கல் சில்லி 3, சாதா மிளகு 6, 50 புளியை கரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் நம்ம தேவைக்கு அளவு எண்ணெய், கருவேப்பிலை. இந்த டீஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூனு உளுந்து, 1.5 ஸ்பூனு வெந்தயம், 2 ஸ்பூனு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் கடுகு, காயப்பொடி. இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், இரும்பு சட்டி வச்சு 2 ஸ்பூன்னு நல்லெண்ணெய் ஊற்றுதேன். கடலைப்பருப்பு நல்ல மெதுவான சூட்டில் நம்ம வறுக்கணும். உளுந்தம்பருப்பு எல்லாமே பொறுமையாக நல்லா பொன் நிறமாக கரியாமல் வறுத்து எடுக்கணும். மல்லி, வெந்தயம். இந்த வெந்தயத்தை தான் குழம்புக்கும் வறுக்கைக்கு நான் போடுதேன். நான் எடுத்த வெந்தயம். அரிசி, மிளகு, மெடிக்கல் சில்லி 3, சாதா மிளவத்தை நீட்ட மிளவத்தை 6, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இன்னும் நமக்கு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே பவுலை வச்சு கேஸை ஆன் பண்ணுதேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுதேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், இது கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டு. பூண்டு, பூண்டும் வதங்கட்டு. தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த டீஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு எல்லாம் வதக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதையும் இறக்கி முதல்ல வறுத்த மல்லி மிளகத்தை எல்லாத்தையும் இதையும் சேர்த்து நம்ம ஆறினப்புறம் மிக்சியில் நல்லா மையாக அரைக்கணும். வறுத்து வச்சது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம கொண்டு வரலாம். நான் மல்லியும் தக்காளி பழம்லாம் தனித்தனியாக வறுத்ததுன்னா மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன்.
இன்னும் நம்ம இதை தாளிக்கலாம். ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன், வடை சட்டி. கேஸை ஆன் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயை ஊற்றுதேன். கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் நல்லா சிவக்கட்டு நல்லா வதங்கின பிறகு நமக்கு வேறு உள்ள ஐட்டங்களெல்லாம் போடலாம். எல்லாமே பொறுமையாட்டு இருந்து வறுக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடக்கு நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, புளி தண்ணி 50 கிராம் நான் கரைச்சி வச்சதை இதில் ஊற்றுதேன். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை நான் இதில் ஊற்றுதேன். கல் உப்பு போடுதேன். இன்னும் இது நல்லா கொதிக்கட்டு. சின்ன இரும்பு சட்டி வச்சுருக்கேன், கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றும். இந்த சுண்டக்காவை நம்ம இதில் போடும். இது நல்லா வதங்கட்டு. நம்ம காஞ்ச சுண்டக்காய்னா குழம்பு வச்சு மிதித்து ஒரு சட்டியில் காஞ்ச சுண்டக்காவை போட்டு வறுத்து அதில் கொட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நான் பச்சையில் செய்து காட்டுவேன். அதனால் நான் பச்சையில் இப்போ வதக்குவேன். இது வதங்கட்டு. இந்த டீஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போடுதேன். போட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா கோபுரம் மாதிரி 1 ஸ்பூன் காயப்பொடி டீஸ்பூனுக்கே நான் போடுதேன். நல்லா இதையும் நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், இந்த சுண்டலை, பச்சை சுண்டலை நான் நல்லா வறுத்துட்டேன். நல்லா புசு புசுன்னு இருக்கு பாருங்கள். நல்லா சுருங்கி நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்கு. இதை நம்ம அந்த குழம்புல இதை நம்ம கொட்டி விடலாம். இன்னும் நல்லா இது கொதிக்கட்டு. இந்த சுண்டக்காயில் கொஞ்சம் மசாலா பிடிக்கட்டு. இது பச்சை சுண்டக்காய் ரொம்ப நல்லது. இந்த சுண்டக்காய் பச்சையில் வாங்கி நம்ம போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச ஒயிட்லக்காய் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி பச்சை சுண்டலுக்கும் கருப்பு சுண்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பச்சை மருத்துவத்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப அருமையாட்டு இருக்கும். இப்படியே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த சுண்டல் பாருங்க, இன்னும் குழம்ப வச்ச பிறகு நான் காட்டுதேன். நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதுக்கு மேலே ஊற்றிடும். குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. அதனால் நல்லெண்ணெயில் செய்யுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிடலாம். இன்னும் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுதேன். ஒரு மண் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றி நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்படி கெட்டியாக வைக்கணும். வச்சு நல்லா சூடாக சோறு பொங்கி, ஒரு அடுப்பில் குழம்பு, ஒரு அடுப்பில் சோறு வடித்ததும் நல்லா சூடாட்டு நம்ம சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இதை நம்ம நாளைக்கு அப்படியே வச்சிருந்து நாளைக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு ஒரு வாரம் 10 நாள் இதை வச்சு சூடு பண்ணி நம்ம தேவைக்கு சூடாக சோறு பொங்கி இதை போட்டு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு அப்பளம் சுட்டு சாப்பிடலாம், வெண்டைக்காய் வத்தல் பொரித்து சாப்பிடலாம், சீனவரிக்காய் வத்தல் சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை பொரித்து வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்கள் வத்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. பொறுமையாக இருந்து ஒவ்வொன்றா வறுக்கணும். வறுத்தா தான் நல்லது. நம்ம ஒட்டுக்க துணியை போட்டு சோப்பை போட்டு அப்படி மிஷினில் விட்டு அழுக்கு எப்படி இருக்கும், பாதி அழுக்கு போகும், பாதி போகாது. அதே மாதிரி தான் இந்த குழம்பு செய்ததுலே அப்படி தான். நம்ம பொறுமையாக வறுத்து பொறுமையாக நம்ம எல்லாம் அரைச்சி செய்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வச்ச மாதிரியே நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.